அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. நிறைய நாணயங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். தமிழுக்கும் அமுது என்று பெயர். பதிவு போடுறதுக்கு தான் நேரம் இல்லை. ஒரு நண்பர் அனுப்பிச்சுட்ருக்கார். இந்த நாணயம் இந்த தாளில் பயோடேட்டாவோட அனுப்பிச்சுட்ருக்கார். அவருங்க ஃபோன் போட்டு சொன்னார், ஒரு நாணயம் அனுப்பிச்சுட்ருக்கோங்க சார், நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு. மகிழ்வித்து மகிழுங்கள் அப்படிங்கிறத மாதிரி நான் எடுத்து வச்சு பார்த்தேன். இது அவர் அனுப்பிய நாணயம். 2017 கொல்கட்டா மிண்டு. யூஸ்டாக இருந்தாலும் ஃபுல் கண்டிஷனாக இருக்குது. ரிம் வந்து 2 ரிம் வரும். டபுள் டை, கீழே ஒரு டை மேலே ஒரு டை இருக்கா. சிங்கத்தில் நல்லா உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். மேலிருந்து கீழ் நோக்கி வரி வரியாக இருக்கா. இதில் எண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் எண்ணிடலாம் வரிசைக்கு ஒவ்வொரு லைனாக. 1 2 3 4 மேலிருந்து கீழ் நோக்கி லைனாக இருக்குது. மார்பளவு வரைக்கும் ஃபுல் லைன். இந்த சிங்கத்திலேருந்து இந்த சிங்கம் வர 3 சிங்கங்கள் ஃபுல் லைன் வெரைட்டிஸ். லைன் இப்படி எழுதிக்கிட்டே இருக்கலாம். டை 2 டை இருக்கும். இது ஒரு டை, இது ஒரு டை. இந்த நாணயத்தில் பக்கத்தில் வச்சுக்கிறேன், ஒரே டை தான் இருக்கும். இந்த சிங்கத்தில் உள்ள இந்த லைனை வரிசைக்கு எண்ணுறது மாதிரி இதில் எண்ண முடியாது. நீங்கள் இதில் வந்து வளையமாக இருக்கும். 1 2 3 4 இந்த பக்கம் ஒரு வளையம், இந்த பக்கம் 1 2 3 4 இந்த பக்கம் ஒரு வளையம். நெஞ்சு பகுதியில் வந்து கீழ் நோக்கியும் இல்லாமல் வளையமும் இல்லாமல் கண்ணாப்பின்னான்னு ஒரு நெஞ்சு பகுதியில் மட்டும் அந்த வரை இருக்கும். முகங்கள் வந்து தெளிவாக தெரியாது. இதில் வந்து தெளிவாக தெரியும். கண் மூக்கு முடியலாம் தெரியும். இதில் வந்து மேலே 2 கொம்பு மாதிரி இருக்காது. இதில் வந்து கொம்பு மாதிரி இருக்கும். மேலே 2 கொம்பு மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த கீழே அடியில் வந்து சத்தியமேவ ஜெயதேங்கிறது வந்து கொஞ்சம் ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும். இது வந்து தெளிவான முறையில் ஸ்ட்ராங்காக தடிமனாக பெருசாக இருக்கும். 2 நாணயத்துக்குள்ள வித்தியாசம். இது வேறு வெரைட்டிஸு, இது வேறு வெரைட்டிஸு. இதுக்கு பேர் மியூல் காயின். சரி, இது மாதிரி உள்ள வெரைட்டிஸு ஏன் இப்படி வந்துச்சுன்னா, ஏன் இந்த பெரிய டைக்குள்ளே இது அடங்காமல் அதுக்கடுத்து வேறு சின்ன டை ஒன்று வருது அப்படின்னா, 1 இன்ச்சு உள்ளே வருதா. 1 இன்ச்சு கிடையாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இது இந்த வெளியே இருக்கிற டையோடே சேர்ந்துருக்கணும் இந்த ஃபுல் டையும். அந்த வெளியிலேருந்து உள்ள டையை விட கொஞ்சம் உள்ளதள்ளி வந்து இன்னொரு டை புதுசாக உருவாகுது. ஏன் இப்படி உருவாகுதுன்னா, இது வந்து ₹1 நாணயத்தில் அடிக்கிற டை. இந்த பாருங்கள், இது ₹1 நாணயத்து டை. இதுலேயும் நீங்கள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரிசைக்கு எண்ணிடலாம். மேலேருந்து கீழ் நோக்கி இந்த வரி வரியாக வருதா, இது மாதிரி நீங்கள் எண்ணிடலாம். இதுலேயும் அந்த தலைக்கு மேலே 2 கொம்பு இருக்கிற மாதிரி இருக்கா, இந்த இருக்கா. இந்த சிங்கத்துக்கும் இந்த சிங்கமும் இந்த ஒரே மாதிரி இருக்கா. இந்த சத்தியமேவ ஜெயதே நல்லா ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்கா. இதுலேயும் தெளிவாக இருக்கா. இதில் தெளிவு இருக்கா. இதில் வந்து அந்த குதிரை, பசுமாடு, காளை மாடு இது 2 திமிழ் எல்லாம் தெளிவாக தெரியும். இதில் வந்து அப்படி தெரியாது. இதோட நெஞ்சு பகுதி வந்து கண்ணா பின்னான்னு வரி வரியாக இருக்கும். இதில் வந்து லைன் வெரைட்டிஸ் கரெக்டாக இருக்கும். லைன் மேலேருந்து கீழ் நோக்கி கோடு இருக்கும். இந்த 2 சிங்கமும் ஒன்று. பாரத், இந்தியா, சத்தியமேவ ஜெயதே இந்த 2 சிங்கத்தினுடைய முத்திரைகளும் ஒன்று. இது வேறு. இது வந்து கொஞ்சம் அகலமாக ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். இதிலிருந்து அகலம் கம்மியாக இருக்கும். இதில் 2 கால்கள் துண்டாக தனித்தனியாக தெரியும். இந்த 2 கால், இந்த 2 கால் தனித்தனியாக தெரியும். அதுலேயும் இதே மாதிரி தெரியும். அதுவும் இதில் வந்து ஒவ்வொரு காலும் தனித்தனியாக தெரியும். 1 2 3 4 இந்த மாதிரி 2 காலும் சேர்ந்து திக்னஸாக இதில் இருக்காது. அந்தளவுக்கு உன்னிப்பாக கவனித்து இந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன். அவர் கொடுத்த காயின் இது ஒன்று தான். இதை கம்பேர் பண்ணக்காண்டி இது நான் யூஎன்சி காயின் வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட்டு. அதிலேருந்து ஒரு காயினை எடுத்து அதே இயர் எடுத்து அதே மின்ட்டை எடுத்து நான் அதை பார்க்குறேன். அதை இதுக்கும் சேர்த்து
பார்க்கல இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதுக்கு பேர் நீங்கள் டை வெரைட்டின்னு சொல்லலாம், லயன் வெரைட்டின்னு சொல்லலாம், அல்லது மியூல் காயின் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் 2017 தான். ₹1 காயினும் 2017 தான். அதே மின்ட்டு தான். தேடி பிடிச்சி எடுத்தேன், 3 வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேன். அப்போ இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுவும் ஒன்றா இருக்குது. ₹1 டையும் ₹5 டையும் ஒன்றா இருக்குது. இந்த ₹5 டையும் இந்த ₹5 டையும் வித்தியாசமாக இருக்குது. மியூல் காயின் ஒரிஜினல் 100% ஒரிஜினல் மியூல் காயின். நன்றி நண்பர்களே, நன்றி. வேணுங்கிறவங்க இந்த ₹1 காயினையும் சேர்த்தே உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்ருவேன். இது ரெண்டும் தான் ஒரு ஃபோல்டரில் வைப்பேன். இது ரெண்டையும் டைம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தான் ஒரு பதிவு உங்கள்கிட்ட போட்டுட்டு அப்புறம் இந்த வேலை செய்வோம் அப்படின்ட்டு தான். அந்த நாலேஜ் மனசில் இருக்கிறதோடு அதை உங்களோட பகிர்ந்து கூடணும். அப்புறம் நான் மறந்துடுவேன், காயின்ஸ் தூக்கி எங்கிட்ட போட்டுருவேன். காயின்ஸ் எப்படி கிடக்கும் தெரியுமா? இங்கே வருங்க, இந்த மாதிரி கிடக்கும். இந்த இருக்கு வருங்க, இந்த மாதிரி கிடக்கும் காயின்ஸ். இது நான் என்றைக்கு நான் கிளியர் பண்ணி என்றைக்கு நான் செட் பண்ணி வைக்க. அதனால் அந்தந்த நாணயங்கள் சம்பந்தமாக அந்தந்த ஞாபகம் அந்தந்த நினைவு மனசில் வரும் பொழுதே அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இதில் ரெக்கார்ட் ஆயிரும், எப்போனா நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் இது உடனே உங்களுக்கு நான் பகிர்ந்து போட்டேன். இப்போ நான் இதை தூர எடுத்து வைக்க போகிறேன். அப்புறமா எடுத்து ஆல்பத்தில் வைக்க போகிறேன். இது 3 சேர்த்து வைப்பேன். அப்போ தான் உங்களுக்கு பதிவு விட வசதியாக இருக்கும். ஒரே ஒரு செட்டு தான், இது ஒன்று தான். வேணுங்கங்க வாங்கிக்கோங்க. வெரி வெரி ரேர் வெரைட்டிஸ் அண்ட் மியூல் காயின். இவ்வளோ விவரமாக உங்களுக்கு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அவ்வளோ தூரம் அதை எக்ஸ்போஸ் பண்ணி பெருசு பண்ணி பென்சிலை வச்சு பேனா வச்சு உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாம் காமிச்சு சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.